90லேருந்து 95% ஆஃப் த கிரைம் வந்துட்டு எப்படி நடக்கும்னா, அவன் போதையில இருக்கும்போது தான் நடந்திருக்கும். 100% ஷூர். ஸோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாரியான ஸ்கீம்ஸ நம்மளுடைய கவர்ன்மெண்ட் எடுத்து வந்தா நல்லாருக்கும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா சிசிடிவி டிபார்ட்மெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்கலாங்க. நம்முடைய ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த சிசிடிவி டிபார்ட்மெண்ட். ஹலோ கைஸ்! நான் அசோக் வெங்கடேஷ். நம்மளுடைய ஜெனரேஷன்ல போதைப்பொருள் பழக்கவழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய ஜெனரேஷன்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. நம்முடைய முன்னாடி ஜெனரேஷன்ல இந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1990, 2000 இந்த காலகட்டத்துலலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல 100 இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்ல 5 பேர் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. 95 பேர் குடிக்காம இருப்பாங்க. ஆனா, கற்பனா அப்படியே ஒரு 26 வருஷத்துக்கு அப்புறம் 2026ல இன்னைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல 100 இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல 5 பேர் மட்டும் தான் குடிக்காம இருக்காங்க. 95 பேர் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆவுது அப்படின்னா, குடிக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 5 பசங்க. இந்த பசங்கள அவன் கிரிஞ்சு, அவன் பூமரு, குடிக்காம வாழ்ந்து நீ என்னடா பண்ண போற? இருக்கிற வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே! நீயும் குடி. ஏன் குடிக்காம இருக்கிற? நீ குடிக்காம இருந்தனா நீ கிரிஞ்சு, நீ பூமரு அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியா இருக்கிற பசங்க, மைனாரிட்டி பசங்கள ரொம்ப அழுத்தி, மட்டம் தட்டி, அவங்கள தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்கி, அவங்களையும் குடிக்க வச்சுர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்ல இருந்துட்டு இருக்கு. குடிக்கிற பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம இன்னும் எத்தன நாளைக்கு வாழ்ந்துற போறோம்? இங்கருந்து பைக் எடுத்துட்டு போறோம். கொஞ்சம் தூரம் போறோம். அங்கேயே அடிபட்டு செத்து போயிட்டோம்னா என்ன பண்றது? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். ஏன் குடிக்கிறனால என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு நம்ம நாட்ல இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய பசங்க நெறைய பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு மோசமான அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலங்க. அதனால தான் அந்த பசங்கலாம் அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியல். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான தாக்கத்த நம்மளுடைய நாட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல். சிம்பிளா சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கையில ஒரு கத்திய குடுத்து, "போய் அவன போய் குத்தி கொன்னுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு கத்திய குடுத்து, "போய் அந்த பையன போய் வெட்டி குத்தி கொன்னுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, நீங்க போவீங்களா? சொல்லுங்க. நிச்சயமா யாரும் போமாட்டோம். கான்ஷியஸா இருக்கிற யாருமே கத்தி எடுத்துட்டு போமாட்டோம். ஆனா அதே கஞ்சாவ குடுத்துட்டு, குடிக்க சொல்ட்டு, ஹெவி போதைல அவன் இருக்கும்போது, அவன் கையில ஒரு ரூ. 1,00,000 பணத்த குடுத்து, அல்லது ஒரு ரூ. 5,00,000 பணத்த குடுத்து, "இந்தா வச்சுக்கோ, புடி. இந்தா கையில கத்திய புடி. போய் அவன போய் குத்தி கொன்னுட்டு வா. இன்னொரு ஒரு ரூ. 5,00,000 நான் உனக்கு தரேன்." அப்படின்னு சொல்ட்டா, அவன் என்னங்க பண்ணுவான்? பணமே குடுக்காட்டியும் பரவால்ல, அந்த போத போடும். அவனுக்கு வந்துட்டு உலகத்திலேயே மோடிய விட நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அந்த போத அவனுக்கு குடுத்துரும். கஞ்சா போத குடுத்துரும். அப்ப என்ன பண்ணுவான் அவன்? கத்தி எடுத்துட்டு அழகா நிதானமா போயி கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட எதிர்காலத்த பத்தின கவல இல்லாம, குடும்பத்த பத்தின கவல இல்லாம, அசால்ட்டா அவன குத்தி போட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸியா அவன குத்தி போட்டு வந்துருவான். அடுத்த நாள் காலைல ஜெயில்ல உட்கார்ந்திருக்கும்போது தான், நேத்து நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியும். ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய யங் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு இந்த போதைக்கு அடிக்ட் ஆயி, எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அடிப்படையில இத கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன் இது அவசியம்னு நான் சொல்றேன்னா கடந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள்ல இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. நம்மளுடைய முந்தைய ஜெனரேஷன்ல இந்த மாரி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. நம்முடைய ஜெனரேஷன்ல தான் இந்த அளவுக்கு மோசமான போத பழக்கவழக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்முடைய ஜெனரேஷன்ல இளைஞர்களும் நம்மளுடைய நாட்ல ரொம்ப அதிகமாயிட்டோம். நம்முடைய 2கே ஜெனரேஷன் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாரி நெறைய பசங்க போதைக்கு அடிக்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கைய இழந்துட்டு இருக்காங்க. இத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இத தடுக்க முடியுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இத தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு இத கவர்மெண்ட்டால மட்டும் தான் தடுக்க முடியும். ஒரு தனி மனிதனாலலாம் இத தடுக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட்டால மட்டும் தான் தடுக்க முடியும். கஞ்சா புழக்கம் அவ்வளவு அதிகமாயிடுச்சு. திருத்தணில இந்த மாரி குத்தி கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா, அவங்க நமக்கு என்ன பதில் சொல்றாங்க? 0% கஞ்சா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமிதத்தோட நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. எனக்கு உள்ளபடியே ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனிவே டாபிக்க்கு வருவோம். இப்படிப்பட்ட கஞ்சா புழக்கம் நம்மளுடைய நாட்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. திருத்தணி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, 88லேருந்து 90% அல்லது 95% கிரைம்ஸ் எப்படி நடந்திருக்கும்னா, அவன் போதையில இருக்கும்போது தாங்க நடந்திருக்கும். 5% மட்டும் தான் அவன் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிருப்பான். 90லேருந்து 95% ஆஃப் த கிரைம் வந்துட்டு எப்படி நடக்கும்னா, அவன் போதையில இருக்கும்போது தான் நடந்திருக்கும். 100% ஷூர். ஸோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாரியான ஸ்கீம்ஸ நம்மளுடைய கவர்ன்மெண்ட் எடுத்து வந்தா நல்லாருக்கும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா சிசிடிவி டிபார்ட்மெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்கலாங்க. நம்முடைய ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த சிசிடிவி டிபார்ட்மெண்ட். இப்ப இத எப்படி இயங்குனா சரியா இருக்கும் அப்டின்னு நான் சொல்றேன். சரியா இருக்குமா? தப்பா இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையில ஆரம்பிச்சு
கடைக்கோடியில இருக்கக்கூடிய கிராமங்கள் வரைக்கும் எல்லா ரோட்லயுமே சிசிடிவி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லா ரோட்லயுமே எந்த ரோடு தார் ரோடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சிசிடிவி இருக்கணும். ஹை குவாலிஃபைட் சிசிடிவியா இருக்கணும். ஹெச்டி கேமரா பொருத்தப்பட்ட சிசிடிவியா இருக்கணும். அந்த சிசிடிவில நம்மளுடைய முகம் மட்டும் பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத சென்சார் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, ஆதார் கார்டையே எடுத்து குடுத்துற அளவுக்கு வேல்யூபிள், சென்சாரபிள் கேமராவா இருக்கணும். ஹெச்டி கேமராவா இருக்கணும். அட் த சேம் டைம் பைக்குடைய நம்பர் பிளேட்டையும் கேப்சர் பண்ற அளவுக்கு ரொம்ப வேல்யூபிள் கேமராவா இருக்கணும். இப்படிப்பட்ட கேமராவ தமிழ்நாட்டுல உள்ள எல்லா தார் ரோட்லயும் நம்ம போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தார் ரோடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா சர்வேலன்ஸ் இருக்கும். 10 மீட்டருக்கு ஒருக்க, 20 மீட்டருக்கு ஒருக்க சிசிடிவி கேமரா இருக்கும். அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன நம்மளுடைய கவர்ன்மெண்ட் உருவாக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாரியான கிரைம்ஸ்லாம் நடக்குமா? அப்படியே நடந்தாலும் போலீஸ்க்கு எவிடன்ஸ் கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு சிச்சுவேஷன்ல கடந்த காலத்துல சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய நேரங்கள்ல போலீஸால எவிடன்ஸ் வச்சுட்டு குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எங்கேயாவது எவனாவது இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபிள்ஸ கூட்டிட்டு வந்து அவன் மேல பொய் கேஸ் போட்டு அவன கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்திருவாங்க. இது கடந்த காலத்துல நெறைய நேரங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா அவன் வந்து குற்றம் செஞ்சவனாவே இருக்க மாட்டான். அவன் மேல பொய் கேஸ் போட்டு கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. காரணம் என்ன அப்டின்னா, இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு காரணம் என்னன்னா, எவிடன்ஸ் இருந்தும் அவன் எங்க இருக்கான் அப்டிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அவன் தலைமறைவாயிருவான். ஆள கண்டுபிடிக்க முடியாது. பிரஷர் தாங்க முடியாம போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனையாவது ஒருத்தன கூட்டிட்டு வந்து இவன் தான் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருவாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. நம்ம இத பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ரொம்ப முக்கியமா இந்த குற்றம் செஞ்சவன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸா அந்த சிசிடிவி இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் சர்வேலன்ஸ்ங்க. எல்லா இடத்துலயும் சர்வேலன்ஸ். சிசிடிவி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது தனியா ஆட்கள்லாம் பணிபுரியிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல நெறைய எம்ப்ளாயீஸ நம்ம வச்சுட்டோம். அதே மாரி மக்களுடைய பார்வைக்கும் சிசிடிவி இருக்கும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கோ, அத நம்ம மக்களாலயும் பார்க்க முடியும். ஃபோன்ல பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஆக்சஸ கவர்ன்மெண்ட் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே சர்வேலன்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா கிரிமினல்ஸ நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுடைய ஊர் அப்படிங்கிறது ஒரு கிராமம் தான். பக்கத்துல வந்துட்டு நெறைய மலைகள் இருக்கு. இந்த மலையில ஒரு வேள கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த மலையில ஒரு வேள கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த மலையிலிருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு, குடிச்சிட்டு அவங்க எப்படியா இருந்தாலும் தார் ரோட்ல ஏறி தான் ஆவணும். தார் ரோட்ல ஏறாம அவங்களால பயணம் பண்ண முடியாது. தார் ரோட்ல ஏறி தான் ஆவணும். தார் ரோட்ல ஒரு ஒரு 10 நிமிஷம் கன்சிஸ்டன்ட்டா அந்த கேமராவ நம்ம நோட் பண்ணோம்னா போதும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவனுக்கும், நார்மலா வண்டி ஓட்டுறவனுக்கும் நம்மளால வித்தியாசத்த கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான். அவன் போம்போது கரெக்ட்டா போறான். வரும்போது அவன் குடிச்சிட்டு வரான் அப்படின்னா, நம்மளால ஈஸியா அவன அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியா அவனால நம்ம வந்து அவன் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறான் அப்படிங்கிறத நம்மளால சிசிடிவி கேமரா பார்த்து நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன ஈஸியா அரெஸ்ட் பண்ணி அவன கொண்டு வந்து உள்ள வச்சிரலாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ஒரு ஏரியால கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் விஏஓக்கோ, லோக்கல் போலீஸ்க்கோ தெரியாம நிச்சயமா அவங்களால கள்ளச்சாராயம் காய்ச்சவே முடியாது. எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துருவான். கண்டிப்பா அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய விஏஓக்கும், அந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ்க்கும் கலாச்சாரம் காய்ச்சற மேட்டர் கண்டிப்பா தெரியுங்க. அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அப்படி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சிசிடிவிக்குன்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா சிசிடிவி டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த மாரி இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. பசங்க இந்த மாரி வண்டியில போறாங்க. இங்க ஏதோ மிஸ்டேக் நடக்குது. போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டேஜ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தெரியாதுன்ற காரணமா சொல்லவே முடியாது. அவங்க போய் அட்டெண்ட் பண்ணி தான் ஆவணும். ஸோ இந்த மாரி எல்லா இடத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிரைம்ஸ் குறைஞ்சிருங்க. 100% கிரைம்ஸ் குறையும் அப்டின்லாம் சொல்ல முடியாது. மினிமம் 50% ஆவது கண்டிப்பா கிரைம்ஸ் குறையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ இந்த சிசிடிவி நமக்கு குடுத்துறதுனால. இது 1. 2வது நெறைய வைன் ஷாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்கங்க. 12 மணிக்கு டாஸ்மாக் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்றாங்க அப்டின்னா, நைட் 10 மணிக்கு குளோஸ் பண்ணிடணும். அதான் ரூல்ஸு. 12 டூ 10 ஒரு 10 மணி நேரம் மட்டும் தான் டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்கும். அதுதான் ரூல்ஸு. அதுக்கு மேல அவங்க விக்கக்கூடாது. காலையிலயும் சீக்கிரமா திறக்கக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு மேல ஓட்டக்கூடாது. இதுதான் கவர்ன்மெண்ட் ரூல்ஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சில விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. சென்சார் மிஷினு, பில்லு போடுறது, ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரக்க விக்க முடியும் அப்டின்ற மாரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. என்ன பண்றாங்க அப்டின்னா, சரக்கு கடைக்கு போய் சரக்கு வாங்குற பசங்கள சரக்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில ஒரு சென்சார் மிஷின் இருக்கும். அத வச்சு சரக்கு பாட்டில்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி தான் குடுப்பாங்க. இந்த சென்சார் மிஷின் எப்படி வேலை செய்யும் அப்டின்னா, மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆவும். நைட் 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். 10 மணி நேரம் மட்டும் தான் அந்த சென்சார் மிஷின் ஆன்ல இருக்கும். இந்த சென்சார் மிஷின் ஆன்ல இருக்கக்கூடிய நேரம் மட்டும் தான் சரக்கு விக்க முடியும். அப்டின்ற மாரியான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் டாஸ்மாக்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, மத்தியானம் ஒரு 2 மணி, 3 மணிக்கு ஒரு 10 சரக்கு பெட்டிய தூக்கி ஓரமா வச்சுக்கிறாங்க. ஒரு 10 சரக்கு பெட்டிய தூக்கி பின்னாடி குடோன்ல வச்சுக்கிறாங்க. இந்த சென்சார் மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா? இத எடுத்து சரக்கு பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு 10 பெட்டியையும் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அதே மாரி சரக்கு பாட்டில்லையும் நெறைய ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஓரமா வச்சுர்றாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல
ஸ்கேன் பண்ணி மதியானம் 2 மணிக்கு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆல்ரெடி வித்து போன மாரி கணக்கு காமிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சரக்க ஃபுல்லா நைட்டு 10 மணிக்கு மேல பிளாக்ல சேல் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. கஞ்சா போதை மட்டும் இல்லங்க. இந்த சரக்கு போதையும் கிரைம்ஸ்க்கு காரணமா இருக்கும். நைட் டைம்ல 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு எல்லாம் போய் சரக்கு குடிச்சிட்டு, ஏதாவது தப்பு தண்டால் செய்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இத கண்காணிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான தவறுகள தடுத்து நிறுத்தறதுக்கு சிசிடிவி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல 44வதா டிபார்ட்மெண்ட்டா இந்த ஒரு சிசிடிவி டிபார்ட்மெண்ட்டையும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிரைம்ஸ கண்ட்ரோல் பண்ணிறலாங்க. 50% கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். இதுல வந்துட்டு கேள்விகள் எழும்பும். ஒரு கேள்விகள் எழும்பும். ஆல்ரெடி 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கே நம்மளால பணம் செலவு பண்ண முடியல. அதுக்கே நெறைய செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் போட வேண்டியதா இருக்கு. மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு பணத்த ஒதுக்க வேண்டியதா இருக்கு. இத மேனேஜ் பண்ண முடியாம வெளியில இருக்கக்கூடிய வங்கிகள்லருந்து நம்ம கடன் வாங்குறோம். அதாவது ஒரு மாநிலத்த நம்மளால நிர்வகிக்க முடியல. தேவையான பணம் கிடையாது. நெறைய வட்டி கட்டுறோம். பணம் பத்தாததுக்கு வெளியிலருந்து நம்ம மாநிலத்துக்காக கடன் வாங்குறோம். நம்ம மாநிலத்துக்கு வெளியிலருந்து கடன் வாங்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் எழும்பலாங்க. நெறைய கேள்விகள் எழும்பலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் சிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எதிர்க்கட்சி தலைவர் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இப்ப நான் சொன்ன இந்த மேட்டர்லாம் நீங்க சட்டமன்றத்தில எடுத்து பேசுறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆல்ரெடி நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இருக்கக்கூடியவங்களுக்கே சம்பளம் குடுக்க முடியல. நெறைய ஃபைனான்சியல் பிரச்சனை இருக்கு. நெறைய நலத்திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கணும். ஏற்கனவே மாநிலத்தில நெறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில 44வதா டிபார்ட்மெண்ட்டா சிசிடிவி டிபார்ட்மெண்ட் எப்படி நீங்க உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்கு என்ன அழகான பதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் நம்மளுடைய நாட்ல யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளை மந்தமாயி, உடம்பு சோம்பேறித்தனமாயி, ரொம்ப ரொம்ப ஒரு உழைக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கலாம் எப்படி அவங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா சம்பாரிப்பாங்க. அவங்களோட அந்த பணத்த எடுத்து வச்சு குடிக்கிறது, தூங்குறது, குடிக்கிறது, தூங்குறது. அல்லது பொண்டாட்டி சம்பாரிப்பாங்க. அவங்களுடைய பணத்த எடுத்து குடிக்கிறது, தூங்குறது, குடிக்கிறது, தூங்குறது, ஊர் சுத்துறது. இந்த மாரி இது ஒரு கெத்துன்னு நெனச்சுட்டு நெறைய பசங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க. இத வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்டின்னா, அவனுக்கு சரக்குங்கிற ஒரு விஷயமே இல்ல. கஞ்சாங்கிற ஒரு விஷயமே இல்ல. ஹெராயின்ங்கிற ஒரு விஷயமே இல்ல. போதைங்கிற ஒரு விஷயமே இல்ல. ப்ரவுன் சுகர்ங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய நாட்ல இந்த மாரியான போதைப் பொருட்கள் எதுவுமே இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவன் என்னங்க பண்ணுவான்? அவன் கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பிப்பான். பொண்டாட்டி சைட்லருந்து பிரஷர் வரும். அம்மா, அப்பா சைட்லருந்து பிரஷர் வரும். அவன் குடிக்காத நேரத்துல கொஞ்சம் மனுஷனா இருப்பான். குடிச்சிட்டான்னா மிருகமா மாறிடுவான். குடிக்காத நேரத்துல கொஞ்சம் மனுஷனா இருப்பான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவான்? கொஞ்சமாவது சிந்திப்பான். சரி வீட்ல கத்திட்டே இருக்காய்ங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போவான். ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பளத்துல அவனுக்கு வேலை கிடைச்சாலும் ஓகே. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாரிப்பான். அப்படி பணம் சம்பாரிக்கிறாங்கம்போது, உள்நாட்ல என்ன நடக்கும்? உற்பத்தி ஜாஸ்தியாகும். கரெக்ட்டுங்களா? ஒண்ணு உற்பத்தி ஜாஸ்தியாகும். இல்லன்னா சர்வீஸ் செக்டார் வளரும். ஏதோ ஒண்ணு வளரும். அப்படி வளருது அப்படிங்கிற பட்சத்துல, அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? வரி வருமானம் அதிகமாகும். புரொடக்ஷன் இன்கிரீஸ் ஆகும். சர்வீஸ் செக்டார்ல இன்கம் ரெவென்யூ ஜாஸ்தியாகும். அப்படி ஆவுது அப்படிங்கிற பட்சத்துல, அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? நம்முடைய நாட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குங்க. அதுதான் மனிதவள மேம்பாட்டுத் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில மனித வளத்த நல்லா மேம்படுத்தணும். அதான் அந்த துறையினுடைய வேல. ஆனா, அவங்க மனித வளத்த மேம்படுத்தலாம் வேணாம். இந்த போதனால பசங்க நெறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்கிற மனித வளத்த அப்படியே தக்க வச்சுக்கிட்டா போதும். இதுதான் அந்த துறையினுடைய கடமை. ஆனா, அந்த துறையினுடைய கடமைய அவங்க சரியா செய்றாங்களா? இல்லையா? அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா, நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ, ஃபைனலா மனித வளத்த நல்ல முறையில மேம்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மனித வளத்த நல்ல முறையில மேம்படுத்தி, அவன ஏதாவது ஒரு வகையில உழைக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் போய் ஒண்ணு பிசினஸ் பண்ணுவான். இல்லன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போவான். எதையாவது ஒண்ணு செய்வான். அப்படி செய்றாங்கம்போது போட்டி ஜாஸ்தியாகும். உழைக்கிற மக்கள் ஜாஸ்தியாவாங்க. போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே, சர்வைவல்க்காக நெறைய பேர் உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி நல்லா உழைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நல்லா ஹெவியா உழைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நாட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். புரொடக்ஷன் இன்கிரீஸ் ஆகும். ஜிஎஸ்டி ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகும். எல்லா சைடும் வருமானம் அதிகமாகும். எல்லா சைடும் வருமானம் அதிகமாகும். அப்படி ஆவுது அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளால சிசிடிவி டிபார்ட்மெண்ட் மாரி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லங்க. இந்த மாரி இன்னும் ஒரு 50 டிபார்ட்மெண்ட் கூட உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜாஸ்தியா வரும். அதே மாரி அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுருவான். அவன் உடம்புல நல்லா உழைக்க ஆரம்பிச்சுருவான். அவனுக்கு சிந்தனை நல்லா வேலை செய்யும். உடம்பும் நல்லா வேலை செய்யும். இப்படி செய்றான் அப்படிங்கும்போது, அவன் குடும்பத்தையும் அவன் நல்லா மேம்படுத்துவாங்க. அவன் குடும்பத்தையும் அவன் நல்லா காப்பாத்துவான். இத தானங்க ஒரு அரசு செய்யணும். ஸோ, அந்த அரசாங்கத்துக்கு நான் வச்சுக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செஞ்சு எல்லா இடத்துலயும் சிசிடிவி சர்வேலன்ஸ் வைங்க. நெறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி எல்லா இடத்துலயும் வைக்கிறது? மக்களுடைய ரகசியங்கள்லாம் வெளிய வந்துராதா? மக்களுடைய ரகசியங்கள் வெளிய வந்துரும். இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம போயிட்டு யாருடைய வீட்டுக்குள்ளேயும் பெட்ரூம்குள்ளேயும் கொண்டு போய் கேமரா வைக்கல. நாம வைக்க போறது ரோட்ல. ரோட்ல தான் கேமரா வைக்க போறோம். அந்த கேமரா வச்சு இருக்கிற கிரைம்ஸ தடுக்கிறதுக்காக வைக்க போறோம். அப்படி தடுக்கிறது மூலம் நமக்கு வந்துட்டு மனித வளம் மேம்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்க போறோம். ஸோ தாராளமா வைக்கலாம்.
எந்த ஒரு வகையிலுமே இது வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்லிடவே முடியாது. 100% கரெக்ட்டான ஒரு ஸ்கீம் தான். இத நம்ம நாட்ல இம்ப்ளிமெண்ட் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நாடு நல்ல முறையில மேம்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அமைச்சர்கள் பார்வைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன யோசிப்பாங்க? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்றோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டுறோம், அல்லது ஒரு ரோடு போடுறோம், அல்லது ஒரு பாலம் கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு ரூ. 200,00,00,000 தான் செலவாகுது அப்படின்னா, 300,00,00,000 அதுக்கு நிதி அலோகேட் பண்ணிட்டு, அதுலருந்து 100,00,00,000 நம்ம வச்சுக்குவோம். இந்த மாரி சிசிடிவி கேமராலாம் வைக்கிறது மூலமா நமக்கு என்ன ரெவென்யூ கிடைக்க போகுது? அதனால இத தள்ளி விட்டுருவோம். அப்படின்னு யாராவது ஒரு அமைச்சர் நினைச்சாருன்னா, அந்த அமைச்சர்கிட்ட சொல்லுங்க. இத இம்ப்ளிமெண்ட் செய்றதுக்கு ஒரு 200,00,00,000 ஆவுது அப்படின்னா, இதுக்கும் 300,00,00,000 அலோகேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கணக்கா இருக்கு? 300,00,00,000 அலோகேட் பண்ணுங்க. 200,00,00,000 செலவு பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் கேமரா வச்சுட்டு 100,00,00,000 நீங்களே எடுத்துட்டு போங்க. உங்கள யாரும் எதுவும் கேள்வி கேட்க போறதும் இல்ல. ஒண்ணும் நடக்க போறதும் இல்ல. ஸோ இம்ப்ளிமெண்ட் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த நன்மையாவது இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கீம்ஸ் நம்முடைய நாட்டுக்கு நல்லது தருமா? தீமை தருமா? அதையும் நீங்களே சொல்லுங்க. இதனால கிரைம்ஸ் குறையுமா? அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுடைய கருத்த நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.